ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வரகரிசி முருங்கைக்கீரை. ரொம்பவும் ஹெல்த்தியான இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்க்கு நான் வரகரிசி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். வரகரிசி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த சிறுதானியம் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து துவரம்பருப்பு 1/2 கப், 1/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். சிறுதானியமும் பருப்பும் நம்ம தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். சிறுதானியம் வந்து 20 நிமிஷம் அளவு ஊறணுங்க. பருப்பு வந்து 10 நிமிஷத்துலேயே நம்ம குக்கரில் மாற்றி வேக வச்சுக்கலாம். சிறுதானியம் வேக வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா 1 கப் சிறுதானியத்துக்கு 2.25 கப்பு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் அளவு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பருப்பும் அதே மாதிரி நம்ம குக்கரில் வச்சு வழக்கமாக வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சிறுதானியம் வந்து ரொம்பவும் குழையாமல் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஹெல்த்தி பர்பஸ் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சமாக கடுகு, சீரகம், பச்சை மிளகா 4 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவு, பூண்டு 6 பல் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு பொறுத்த வரைக்கும் தக்காளி மட்டும்தான், நம்ம புளியில் எதுவும் சேர்க்க மாட்டோம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிட்டு முருங்கை இலை 1 கப் அளவு நான் வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது அடுத்த 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வேகிறதுக்காக நான் பருப்பு வேக வச்ச தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து அடுத்த ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மட்டும் இந்த கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். கீரையை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு குக்கரில் வெந்த பிறகு அந்த பருப்பை குழைக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு சேர்த்த பிறகு நம்ம வேக வச்சுருந்த சிறுதானியமும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அவ்வளவுதாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான வரகரிசி முருங்கைக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.